திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் ரசிகர்களுடன் சேர்ந்து மிஷன் திரைப்படத்தை பார்த்த நடிகர் அருண் விஜய் படத்திற்கு வரவேற்பு பெருகி வருவதாகவும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த ஸ்விக்கி உணவக டெலிவரி செய்யும் ஊழியர் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மற்றும் ஸ்விக்கி ஊழியர்கள் ராஜா தியேட்டர் சிக்னலில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள வள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தமிழ் தந்தை திருவள்ளுவர் தினமான இன்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் ராஜன், மாநில செயலாளர் பரந்தாமன், இணை செயலாளர் பெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், சிவகுமாரன், ஆனந்தன், ராதாகிருஷ்ணன், ரகுபதி, ராகுத்தமன், கலைச்செல்வி, ராணி, சுப்பிரமணி, நித்யானந்தன், தண்டபாணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திருவள்ளுவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரி மாநிலம் சார்பாக புதுச்சேரி செயலாளர் ரா வேல்சாமி தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ் இனத்தின் பேராசான் திருவள்ளுவரின் 2055 பிறந்த நாளில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தெற்கு கிளை செயலாளர் தோழர் அசோக் ராசு, ஆறுமுகம், தமிழ் என்பன், தமிழழகி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் தமிழ் மொழி உரிமை, தமிழின உரிமை, தமிழர் தியாக உரிமை ஒவ்வொரு நாளும் பாரிப்போய் கொண்டிருக்கிறது என்றும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் பல்வேறு தனிச்சிறப்புகள் கொண்ட தமிழ் மொழி தமிழினம் காக்க தமிழில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவோம், தமிழை படிப்போம், தமிழில் படிப்போம், தமிழில் படித்தவருக்கு தமிழ் வேலைகளை கிடைக்கச் செய்வோம், அரசுகளை வலியுறுத்தும் என்றும் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி பெறுவதற்கு புதுச்சேரி அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், புதுச்சேரி மக்கள் மாநில தகுதிக்காக பீதியில் இறங்கி போராட வேண்டும் என்றும் தமிழ் தேசிய அரசியலை வளர்ப்போம் என்றும் தமிழ் தேசம் இறையாண்மையை பெற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை சார்பாக கிமு 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழர்களின் வேதம் என கூறப்படும் உலக பொதுமறை திருவள்ளுவர் அவர்களின் பிறந்தநாள் தமிழர்களின் பொங்கல் மறுநாள் ஜனவரி 16 திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் மொழியில் தமிழர் அரசியல், தமிழறம், பொருள், இன்பம் அனைத்தையும் தொகுத்து வழங்கிய தமிழர்களின் முன்னோடி, தமிழர்களின் பேராசான், தமிழர் திருநாள் பெருந்தகை அவர்களுக்கு புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த வால்பாறையை சேர்ந்த வினோத் மற்றும் அசோக் என்பவர்கள் நேற்று மதியம் கடலில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர். இது போன்ற சம்பவங்கள் புதுச்சேரியை தொடர்கதை ஆகியுள்ளது. மேலும் கடந்த 31/12/2023 அன்று புதுச்சேரியை சேர்ந்த 4 சிறார்கள் கடலில் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் பற்றி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் கடற்கரையில் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இது பற்றி அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மேற்கண்ட சம்பவங்களை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் 16/1/2024 இன்று சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தில் இயக்குநர் அவர்களை கண்டித்து முற்றுகையிட்டுப்பட்டார். மேலும் அவருடன் புதுச்சேரியை சேர்ந்த சமூக நல அமைப்புகளின் தலைவர்கள் பலர் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் ரசிகர்களுடன் சேர்ந்து மிஷன் திரைப்படத்தை பார்த்த நடிகர் அருண் விஜய் படத்திற்கு வரவேற்பு பெருகி வருவதாகவும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார்.
பொங்கல் திருநாளை முன்னிட்டு இயக்குனர் விஜய் இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடித்த மிஷன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதனையடுத்து படக்குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ரசிகர்களுடன் படத்தை பார்த்து கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வகையில் நடிகர் அருண் விஜய், இயக்குனர் AL விஜய் மற்றும் படக்குழுவினர் புதுச்சேரியில் உள்ள PVR திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை பார்த்தனர். மேலும் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட நடிகர் அருண் விஜய் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அருண் விஜய், மிஷன் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தற்போது திரையரங்குகளில் அதிக காட்சிகள் கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த ஸ்விக்கி உணவக டெலிவரி செய்யும் ஊழியர் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மற்றும் ஸ்விக்கி ஊழியர்கள் ராஜா தியேட்டர் சிக்னலில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர் இஸ்மாயில். இவர் ஸ்விக்கி நிறுவனத்தில் உணவு டெலிவரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு உணவு டெலிவரி செய்ய பைக்கில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். விபத்து ஏற்படுத்திவிட்டு சென்ற வாகனத்தை கண்டுபிடித்து தர வேண்டும் என முதல் அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். ஆனால் இதுவரை அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இஸ்மாயில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை வாங்க மறுத்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் உடன் பணிபுரியும் ஸ்விக்கி ஊழியர்கள் காமராஜர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை இதுவரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்தும் பணியின் போது உயிரிழந்த உறவினரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பேசும் பொழுது, விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தந்தை மற்றும் தாயின் ஆசியுடன் ஹனுமந்தை என்ற ஊர் அருகில் பெனவலண்ட் அமைப்பு சார்பில் தை திருநாளை முன்னிட்டு பூம்பூம் மாட்டுத் தொழிலாளிகளுக்கு அரிசி மற்றும் தின்பண்டங்கள் வழங்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக திலகா, சிலம்பரசி ராஜா, ராகோந்தம்மன், சபரி, ஜீவிதா, ஜெயமாலா, திலகவதி, துர்கா, செந்தில்குமரன், சீலியா, சிபிரெமோ, நலசிவம், லக்ஷ்மிகாந்தன், முருகானந்தம், ராஜன் மற்றும் உமா சங்கர் கலந்து உள்ளனர். மேலும் பெனவல்ட் அமைப்பு தலைவர் லோ விஜயகுமார் அவர்களும் பொதுமக்களும் நன்றி கூறினார்கள். NMS கிராண்ட்வியூ புதிய உதயம் விரைவில் முருகசாமி மேனேஜிங் டைரக்டர், கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட தலைவர், நிர்வாக இயக்குனர் அவரை இன்று அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை நேரில் சென்று கிராண்ட்வியூ ஹோட்டலை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ள வகையில் தங்கும் ரூம், உணவு சிறந்த முறையில் அனைவருக்கும் பயனுள்ள வகையாக இருக்கும் என்று நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணராஜ் அவர்கள் கூறியுள்ளார். தைத்திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி ஜவஹர் நகரில் சமத்துவ பொங்கல் வைத்து நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகரில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கி தமிழரின் பாரம்பரிய உடையுடன் பொங்கல் வைத்து விழாவை துவக்கி வைத்தார். மேலும் நம் தமிழ் கலாச்சாரத்தின்படி மண்பானையில் பொங்கல் இட்டு கொண்டாடிய இவ்விழாவில் அப்பகுதியை சார்ந்த ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் பொங்கல் பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்று மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் கரங்களால் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி முக்கிய பொறுப்பாளர்கள், ஜவஹர் நகர் ஊர் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தமிழகத்தில் முக்கியமாக கொண்டாடப்படும் பண்டிகை பொங்கல். போகி என்றால் பழைய பொருட்களை எரித்து நம் உலகத்தை மாசுபடுத்துவது மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கும் தீய எண்ணத்தை, தீய பழக்கங்களை தூக்கி எறிந்து நல்ல பழக்கத்தை, நல்ல எண்ணங்களை முன்னிறுத்துவதே போகியாகும். லட்சுமணம் போனா அது சொல்லுமா பேச ஒழுங்காவே சாப்பிட மாட்டோம்.